ஒரு முக்கியமான கேள்வி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஈரோடு கிழக்கில் டெபாசிட் வாங்குவாரா? வாங்க மாட்டாங்க. வாங்க விடுவாங்களா திமுக? அடுத்து இல்லை, இது வந்து வாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வர்றது வந்து வாங்கி விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை அதாவது அவங்க மேலே எந்த ஒரு ஒருவேளை அவங்க வாங்குறாங்க அப்படின்னா திமுகவில் தலைகள் உருளும். திமுக வந்து அவங்க டெபாசிட் வாங்கினாலே திமுக தோத்துட்டாங்கன்ற தோக்க தொடங்கி இருக்கிறாங்க, இல்லை திமுக போதிய அளவுக்கான வேலை பார்க்கல அப்படின்ற டோன் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இப்போ அதிமுக மட்டும் நிற்கிறாங்க, அவர் டெபாசிட் வாங்குறாரு, பாஜக நிற்கிறாங்க வாங்குறாருன்னா கூட ஃபைன். நாம் தமிழர் வாங்கிட்டாங்க அப்படின்னா டெபாசிட் வாங்கினாலே அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஓரளவு ஒரு நார்மல் நிலையிலிருந்து முன்னேறி வந்து நிற்கிறாங்கன்ற ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். பெரியாரிய உணர்வாளர்கள் திடீர்னு என்னது மகாத்மா காந்தி செத்துட்டாரான்று இப்போதான் சீமானை பற்றி தெரிந்து கொண்ட நிறைய பேர் வந்து போய் போராடிட்டு இருக்காங்க. இது போக ஊடகங்களும் தொடர்ந்து வந்து சீமானை, அந்த சீமான் மேலே இருக்கக்கூடிய அந்த இமேஜை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஸ்கோப் அவர் ஏற்படுத்தி கொடுத்ததும் சீமான் தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நான் குறிப்பாக சொல்கிறது, பெரிய சேனல்ஸ் ஆகட்டும், நீங்கள் ஓப்பனாக சன் ஆகட்டும், 18 ஆகட்டும், எல்லா எவிடன்ஸும் இல்லை இவருக்கு எதிரான எவிடன்ஸ்னு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 ஃபஸ்ட்டு வருது. எல்லா எவிடன்ஸும் இவருக்கு எதிராக பேசுகிறவங்க வந்து அடுத்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் வருது. ஸோ ஏதோ ஒரு வகையில் ப்ரோ டிஎம்கேவாக இருக்கக்கூடிய சன் டிவியும் சென்ட்ரலுக்கு பகைத்து கொள்ளாத ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான 18மே வந்து சீமானுக்கு எதிராக இருக்காங்க. அதை எல்லாமும் தாண்டி அவங்களுக்கு டெபாசிட் வருதுன்னா இவங்க எல்லாரோடைய கலெக்டிவ் ஃபெயிலியர்னு சொல்லலாம். இல்லை அவங்களெல்லாம் விட சீமானை ஏற்றுக்கிறதுக்கு தமிழ்நாடே தயாராகிருச்சுன்ற ஒரு இமேஜ் கண்டிப்பாக வரும். இல்லை இது சீமானை ஏற்றுக்கிற புள்ளிக்கு நகருமா, இல்லை இது பெரியார் எதிர்ப்புங்கிற புள்ளியை ஒரு அரசியலை ஆரம்பிச்சிருச்சுங்கிற இடத்துல? பெரியார் எதிர்ப்பு அரசியல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் அண்ணாமலை எடுத்துக்கோங்க. அண்ணாமலை வந்து பாஜக ப்ரோ பாஜகன்னா பேசிகிட்டு இருக்காரு வழியை நான் ஆன்டி பெரியார்ன்ற நரேட்டிவை அவர் ஸ்பின் பண்ணுறவர் இல்லை. அண்ணாமலை டெபாசிட் வாங்கியிருக்காரு, அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்து பயங்கரமாக ஓட்டு வாங்கியிருக்காரு, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பெரியார் எதிர்ப்பு பேசி வாங்கினார்னு சொல்ல மாட்டாங்க. தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு இருக்கிற ஸ்கோப்புன்னு ஆகிடும். அது வழக்கமாகவே வந்து எனக்கு பெரியார் பிடிக்குங்க, ஆனால் நான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எனக்கு சாமி முக்கியம், எனக்கு ராமர் முக்கியம், எனக்கு பெருமாள் முக்கியம்னு சொல்லி பெரியார் பிடித்திருந்தாலும் கூட பாஜகவில் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தமிழிசையை போய் நீங்கள் பெரியார் திட்டி பேசுங்கன்னு சொல்லி பேச மாட்டாங்க. அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸை சொல்லுவாங்க. வானதிகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பாஜக ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா வெளிப்படையாக கலைஞரையும் விமர்சிக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க? இல்லை, அவர் வந்து பாஜகவிற்கும் மேல் அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் தன்னை வாஜ்பாய்க்கும் மேலாக நினைத்து கொள்வார். அவர் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களாம் மேலே வேற இடத்துல இருக்கிறவங்க. இப்போ என்னன்னா, இப்போ சீமான் வந்து எங்கே பிக்சரில் வரான்னு நான் நினைக்கிறேன்னா, இவர் பாஜக டோன் எடுக்கல, ஆனால் பெரியார் எதிர்ப்பு டோன் எடுப்பதன் மூலமாக இவர் ஐடியாலஜியில் கூட பார்க்கல. ஏதோ ஒரு வகையில் டிஎம்கே எதிர்க்கிறதுக்காவது ஒரு முகம் இருக்குது அப்படின்ற நான் போல்டாக வைக்கிற ஒரு ஆளை இவங்க பார்த்துட்டு தான் ஆப்போசிட்ஸ் நினச்சிக்குவாங்க நான் நம்புகிறேன். ஏடிஎம்கே வந்து இருக்கிற பிரச்சனை போதாதுன்ட்டு எல்லாம் விஜய் கட்சிக்கு ஒரு குரூப் போகிறாங்க. ஃபியர்ஸாக எதிர்க்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் பஞ்சாயத்து இருக்குது, டிடிவி பஞ்சாயத்து இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் யாருன்னு போட்டி இருக்குது. அப்போ தலைவர் பஞ்சாயத்தே இல்லாத, தலைவர் கலையபரமே இல்லாத திமுகவை முழுமூச்சாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அந்த தலைவர் இருக்காங்கன்னா சீமான் இருக்காரு. நாம் ஏன் ஃபியர்ஸாக டிஎம்கே எதிர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆன்டை டிஎம்கே மைண்ட் செட் உள்ளவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக சீமான் வர்றதுக்கான ஸ்கோப்பை இந்த ஈரோடில் வாங்க போகிற டெபாசிட் ஏற்படுத்தி கொடுக்கும்.